அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் குர்ஆன் ஓதுவீர்கள், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் கவனியுங்கள். இது ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு படித்த வரைக்கும் நீங்கள் நினைப்பீங்க இவ்வளவு தானே குர்ஆன் அப்படின்னு. ஆமாம், அவ்வளவுதான். பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக குர்ஆன் ஓதிடலாம். 65 வயசு உள்ள ஒரு பெரியவர் கிட்ட குர்ஆன் ஓதிருக்கிறார். 65 வயசு. எத்தனையோ பேர்கள் இந்த மாதிரி ஓதிருக்காங்க. காரணம் இந்த மெத்தடில் ஓதணும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன தெரியுமா? ஆஹா, இத்தனை காலமாக நம்ம குர்ஆன் ஓதாமல் இருந்துட்டோமே, இவ்வளவுதானா குர்ஆன் அப்படின்னு ஓதி முடிச்சுன்னு அவர் அழுதுட்டார். இவ்வளவு நாளை ஏன் நம்ம இதை அசால்ட்டை விட்டுட்டோம். அதனால ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு. இன்ஷா அல்லாஹ் அடுத்து பாருங்க. பாருங்க. ரா ரி ரு, ரன் ரின் ருன், ரா ரி ரு, அவ்வளவுதான். ரா ரி ரு, ரன் ரின் ருன், ரா ரி ரு. மேல எப்படி நம்ம உச்சரிச்சோமோ அதே மாதிரி உச்சரிங்க. இந்த எழுத்து எல்லாரும் கிடைக்கும். ரா ரா ரான்னு எல்லாம் பாட்டு எல்லாம் பாடின ஆளு தான் நம்ம, இல்லையா? அப்ப அதனால சீக்கிரத்தில் கிடைச்சிரும். இதை பாருங்க. இனி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு வைக்கணும். என்ன தெரியுமா? நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். மேல இருந்தா, அதாவது மேல இருந்தா ஜபர், இல்லையா? இல்லைன்னா ஃபத்தஹ். ஜபர்னு சொல்ல, ஃபத்தஹ்னு சொல்லலாம். கீழே இருந்தா ஜேர், கிசருன்னு சொல்லலாம். ஜபரு ஜேர். இதுக்கு பேரு பேஷ். ஜபரு ஜேரு பேஷ், ஜபரு ஜேரு பேஷ். இல்லைன்னா ஃபத்தஹ் கிசரு லம்மு, ஃபத்தஹ் கிசரு லம்மு அப்படின்னு சொல்லலாம். இனி ஒன்று நாம படிச்சது சுக்குன். பாதி நிலாவு மாதிரி வரும், அவ்வளவுதான். இதுக்கு பேர் சுக்குன். இனி ஒன்று இருக்குது பாருங்க, ஷத்து. ஷத்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில அதை மட்டும் எழுதி வச்சுங்க. ஷத்துன்னு எழுதி வச்சுங்க. இந்த அஞ்சையை நீங்கள் எழுதி வைக்கிறது தப்பு இல்லை. என்னன்னு எழுதணும்? உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில இதை ஃபத்தஹ் கிசரு லம்மு சுக்கூனு ஷத்துன்னு எழுதி வைங்க. இல்லைன்னா ஜபரு ஜேரு பேஷு சுக்கூன் ஷத்துன்னு எழுதி வைங்க. இதை மட்டும் எழுதி வைங்க. வேற எந்த பாஷையை, அரபி படிக்கிறது அரபி மட்டும்தான் படிக்கணுமே தவிர நம்ம எழுதி வச்சு மலையாளத்திலேயோ அல்லது தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ எழுதி வச்சேன்னு சொன்னா எல்லாம் கன்ஃபியூஷன். அரபியாகத்தான் ஓதணுமே தவிர அரபியை தவிர வேற எந்த பாஷையிலும் இந்த ஒரு மெத்தடு கிடையாது. அதனால இது வச்சுங்க. ஃபத்தஹ் கிசரு லம்மு சுகுன் ஷத், ஜபரு ஜேரு பேஷு சுகுன் ஷத். இதை விளங்கி வைங்க. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இதை படிச்சதுனால நாளைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நமக்கு எழுத்தை கூட்டி பார்ப்போம், எப்படி வருது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து கவனியுங்கள். அல்லாஹ் நமக்கு எல்லாருக்கும் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.